ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல நம்ம மயில் வந்து தினேஷை நம்பி போனாங்க. ஆனா வந்து தினேஷே ஏமாத்துறான்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்கு தெரிய வச்ச ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்ப அவங்கள நம்பி போறாங்க. அவங்க ஏழ்மையான குடும்பம் மாதிரி இருக்காங்க, அவங்கள நம்பி போறாங்க. அதையும் நம்பிடுறாங்க நம்ம மயில். ஆனாலும் அந்த நம்பிக்கை வந்து வீணா போகுது. ஏன்னா வந்து அவங்களும் பாத்தீங்கன்னா ஃப்ராடு பண்றவங்க தாங்க. இப்ப நம்ம மயில் வந்து அங்க இருக்காங்க, அவங்களுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துறாங்க. நம்ம மயிலும் குடிச்சிட்டு மயக்கம் போட்டு வீழ்ந்துடுறாங்க. எதுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி மயிலை வந்து இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்றது தாங்க. இப்ப எதுக்காக அப்படின்னா இவங்க பின்னாடி வந்து நம்ம மல்லி, நம்ம விஜய் எல்லாருமே இருக்காங்க. இந்த மயிலை வச்சு காசு வந்து வசூலிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. ஆனாலுமே இப்ப கூட்டின்னு வந்துட்டு நம்ம மல்லிக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் அடைய செஞ்சுட்டு இப்ப என்ன செய்யறாங்க, அவங்க நம்ம மல்லிகையில வேற நகை வேற பாத்துட்டாங்க இல்லையா, அதை வச்சுதாங்க இப்ப அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்து அந்த மயில் கையில வந்து நகை இருக்குதுன்றத பேசிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு அந்த நகை நம்ம எப்படியாச்சும் அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து மயிலை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி மயக்க மருந்து கொடுத்து மயங்க அடைய வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட சுயரூபத்தை காமிக்கிறாங்க. அந்த நகையை வந்து ஆட்டை போட்டுறாங்க. ஆனா இவங்க பண்றது எல்லாமே நடிப்புன்றது நம்ம மயிலுக்கு கண் விழிச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஆனாலும் ஒரு பக்கம் நம்ம மல்லி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம மயில் வந்து யார்கிட்ட போனாங்களோ, யாரு தேடி போனானோ, இப்படி பண்ணிட்டாலே ஹாஸ்டலுக்கு கூட போக காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம விஜயாலும் அமைதியா இருக்க முடியல. ஏற்கனவே வந்து இந்த கவின் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மயிலோட போன் நம்பரை வந்து ட்ராக் பண்ண சொல்றாங்க. அப்புறம் பாருங்க அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஊர்லன்னு சொல்றாங்க. ஆனா வந்து போன் கல்ல அவங்க போனை வித்துட்டு தானே வேற போன் வாங்கினாங்க. அதனால அங்க வரைக்கும் மட்டும் தான் போக முடியும், அந்த ஊருக்கு தான் போக முடியும். அதே மாதிரி அந்த ஊருக்கும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி மயில் என்ற பொண்ணு வந்து இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்களோட போன் வந்து ட்ராக் ஆன ஊர் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் மல்லி வந்து போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம போலீஸ் என்ன செய்ய போறாங்க, நம்ம மயிலை வந்து கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. சரி வாங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.